Hello friends, welcome to HTML5 Tamil tutorial. இப்போ பார்த்தோன்னா இது வரையும் ஷேடோ கிரேடியன்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நாங்கள் சின்ன வெப்சைட் அப்படின்னு ஒரு சின்ன நேம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஹெட் அப்படின்னு ஐடி கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? இப்போது இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த அவுட்லைன் அப்படின்றது ஒரு 5 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகுது அப்படின்றது நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அதாவது ஏற்கனவே இருந்த க்ரீன் லைன் மேலே இன்னொரு இந்த பார்டர் மேலே இன்னொரு பார்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த அவுட்லைன் அப்படின்றது. இதை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நான் ஒரு 5 கொடுக்குறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரியுதுங்களா? இப்போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேசிக்காக அதுக்கு WebKit அப்படின்னு எழுதிருங்க. WebKit ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேல் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஸ்கேல் அப்படின்றத பார்த்தோன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத வச்சு இந்த ஸ்கேல் அப்படின்றது வேலை செய்யும். பார்த்தோன்னா நான் அதை சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வச்சு அது பெருசு சின்னஸாக இருக்குது. இதே நம்ம 1 -1 அந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 -1 இப்போ பாருங்கள் என்ன ஆகுது. நம்ம எந்த மாதிரி வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அது அப்படி தலைகீழாக ரொட்டேட் ஆகிருக்கு. இதை நம்ம ஆப்போசிட்டாக பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போ நம்மளோட ஒரிஜினல் பொசிஷன் கிடச்சிரும். பாருங்கள், அந்த லெட்டர்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆகிருக்கு. இந்த இது வந்து அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இது எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது 0.5 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். 1 அப்படின்றது பார்த்தோம்னா அது ஸ்டாண்டர்டு. தெரியுதுங்களா? 0.5 போடும்போது ரொம்ப சுருங்கிருச்சு அது ஸ்கேலோட சைஸு. இந்த ஸ்கேலுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அதில் இன்னொரு மாடல் இருக்குது, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் அப்படின்றது. எத்தனை டிகிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒரு 30 டிகிரி நான் கொடுக்குறேன். ரொட்டேட் அப்படின்றது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்போது பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அது 30 டிகிரி ஆங்கிளில் நம்ம எத்தனை டிகிரி கொடுக்குறோமோ அத்தனை டிகிரியில் அது ரொட்டேட் ஆகும். அதேமாரி ஸ்கியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றியும் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 45 டிகிரி நான் கொடுக்குறேன். இது வந்து எந்த மாதிரி ஆகுது அப்படின்றத பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த ஸ்கியூ அப்படின்றது இது தான். நம்ம இதை கம்மியாக பண்ணும்போது ஒரு 15 அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டேலிக் ஸ்டைல் அந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா? அந்த போர்டு வந்து சாஞ்ச மாதிரி வரும். அதேமாரி இன்னொரு இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது. ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா அந்த லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கிடையாது. இதில் வேறு மாதிரி ட்ரான்ஸ்லேட். அது வந்து நம்ம பொசிஷன் வந்து மாற்றுற மாதிரி ஒரு 120 பிக்சல் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒரு 200 ஒய் ஆக்சிஸ்லையும் நான் கொடுக்குறேன். பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்ட்டு. நான் சேவ் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா? இங்கே வந்து மூவ் ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 100, வந்து ஒரு 150 அந்த மாதிரி கொடுக்கும்போது பாருங்கள். தெரியுதுங்களா? நம்மளுக்கு தேவையான பொசிஷன் மாற்றுறதுக்காக இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாத்தையும் ஒரே லைனில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொட்டேட் அப்படின்னு போட்டு அதுக்கான டிகிரி ஒரு 45 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். அதேமாதிரி ஸ்கியூ அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். ஒரு 20 டிகிரி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ ரொட்டேட்டு, ஸ்கியூ, ட்ரான்ஸ்லேட் 3 யூஸ் பண்ணியிருக்கேன்.
தெரியுதுங்களா? 3 அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் மாறி வந்திருக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன் பற்றி தான் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.